ஹாய்! இந்த வீடியோல ஹவ் டு கெட் ஃபுல் டிரைவிங் லைசென்ஸ் இன் அயர்லாண்ட் அண்ட் நாங்க எப்படி 120 டேஸ்ல வாங்குனோம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிரைவிங் லைசென்ஸ் வாங்குனது நான் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட். பட் நான் க்ளோஸா எல்லா ஸ்டெப்பும் வாட்ச் பண்ணியிருக்கேன். அதனால நான் டீட்டெயிலா அவர் எப்படி வாங்குனாருன்றத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து டிரைவிங் லைசென்ஸ் வந்து நம்ம வேறு கண்ட்ரிலேருந்து இங்கே வரோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே இங்கே வந்து ஒரு நியூ டிரைவராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம டிரைவிங் லைசென்ஸ்க்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிபிஎஸ்என் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்டெப் 1, நீங்கள் வந்து தியரி டெஸ்ட் அப்ளை பண்ணணும். தியரி டெஸ்ட் எப்படி அப்ளை பண்ணணும்னா, theorytest.i அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு, நான் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் போய் உங்களோட டெஸ்ட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா €45 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் வந்து உங்களோட டெஸ்ட்டை வந்து புக் பண்ணிகிட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என் ஹஸ்பண்ட் அப்படி தான் பண்ணார். ஒரு 2-3 வீக்ஸ் தள்ளி வச்சுட்டு நீங்கள் அந்த கேப்பில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே வெப்சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு ரிவிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பிடிஎஃப் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு €17 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ரீயாக ஒரு வெப்சைட் இருக்குது, அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்ன ரிவிஷனில் இருக்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. பட் இதில் மாக் டெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்து பே பண்ணி வாங்கல, இதில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாரு. டெய்லி ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. அண்டு இது வந்து பேசிக் சிம்பிள்ஸ், வார்னிங் சைன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இல்லை இதில் கூட நீங்கள் போய் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த தியரி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் அதை 35 அண்ட் அபவ் வாங்கினா பாஸ். ஸோ அந்த அந்த ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு உடனே கிடைச்சிடும். அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வேலிடிட்டி. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் மிச்ச ப்ராசஸ்லாம் பண்ணி லைசன்ஸ் வாங்கிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தியரி டெஸ்ட்டு முடிஞ்சோன்னா ஐ டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கணுங்க. ஐ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா specsavers.ie அப்படின்ற வெப்சைட் இருக்குது. அண்ட் supersaversoptician.ie அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்பெக்சேவர்ஸ் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா €60 to €70 ஆகும். நெக்ஸ்ட் டே கூட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அண்டு சூப்பர் சேவர்ஸ் ஆப்டிஷியன் அதில் தான் வந்து என் ஹஸ்பண்ட் அப்ளை பண்ணார். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரியராக வந்து நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டேலாம் கிடைக்காது. பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா €25 தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, டெஸ்ட்டு அப்ளை பண்ணும்போதே இதுவுமே ஸ்லாட் புக் பண்ணிட்டோம். ஐ டெஸ்ட்டுக்கும் டப்ளினில் தான் இருக்குது. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து போய் ஐ டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பிகாஸ் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு எதுவும் பே பண்ண போகிறது கிடையாது. ஒரு வேளை பாஸ் பண்ணல அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதவும் நம்ம முன்னாடியே புக் பண்ணிக்கிட்டால் €25 முடிஞ்சிடும். அதுக்கான டிப்பு இது. ஓகே, ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தியரி டெஸ்ட்டும் பாஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஐ டெஸ்ட் ரிப்போர்ட்டும் இருக்குது. இதை வந்து நீங்கள் NDSLல வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி லேர்னர்ஸ் பெர்மிட் வந்து வாங்கணும். அதுக்கு வந்து நீங்கள் €35 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 ரிப்போர்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். உங்களுக்கு லேர்னர்ஸ் பெர்மிட் வந்து 1 or 2 வீக்ஸில் வந்துடும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் கிடச்சிருச்சு. ஒன்ஸ் உங்களோட லேர்னர்ஸ் பெர்மிட் உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் டிரைவிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டரை பார்த்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 கிளாஸஸ். பட் இப்போது இந்தியாவில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதாவது 2 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் லைசன்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ரெடியூஸ்டு EDT அப்ளை பண்ணலாம். 12 கிளாஸஸ் வந்து 6 கிளாஸஸாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். இதுக்கு வந்து நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு ரெடியூஸ்டு EDT ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் அந்த காப்பி அட்டாச் பண்ணிவிட்டு DL எக்ஸ்ட்ராக்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்க டைம் ஆகுது அப்படின்னா நீங்கள் டிஜிலாக்கரில் இருக்க காப்பியை டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே அக்செப்ட் பண்ணுறாங்க. நாங்களும் அப்படி தான் பண்ணோம். எல்லாமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து போஸ்ட்டாக வந்து கார்க்குக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சிடணும். இந்த ரெடியூஸ்டு EDT வர்றதுக்கு வந்து உங்களுக்கு 2 மந்த்ஸ் கிட்ட ஆகும். ரெடியூஸ்டு EDT அப்ளை பண்ணதோட பேரலலாக என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்டரை வந்து புக் பண்ணாங்க. புக் பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, இது மாதிரி ரெடியூஸ்டு EDT அப்ளை பண்ணியிருக்கேன்.
அ அத வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இல்ல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவரு என்ன ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா, ஓகே அந்த 6 கிளாஸஸ் என்னவோ அத மட்டும் நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி தந்துர்றேன். ஒருவேள ரெட்யூஸ்ட் EDD வரலன்னா ரிமைனிங் 6 கிளாஸஸும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து அ போனாங்க. அ மொத்தம் 6 கிளாஸஸா. ஸோ 1 கிளாஸுக்கு வந்து €60 சார்ஜ் பண்ணாங்க. அவரோட காரே தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்ஸ்ட்ரக்டர் வந்து இந்த மாரி லாக் புக் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அதில வந்து நம்ம என்னென்ன கிளாஸ் முடிக்கிறோம் அப்படின்றத வந்துட்டு இதில வந்து நோட் பண்ணிப்பாங்க. ஸோ நோட் பண்ணிட்டு அவங்க ஆன்லைன்லேயும் வந்து அவங்களே வந்து அ அ கரெக்ட் பண்ணிடுவாங்க. என்னென்ன பண்ணியிருக்கோம், ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம். அண்ட் இந்த ஒரு புக் குடுத்தாங்க. இந்த லாக் புக்குக்கு வந்து €5 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 6 கிளாஸஸும் முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ரெட்யூஸ்டு EDD வந்தது. அதாவது 6 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்தது கரெக்ட்டா. அண்ட் அ இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா, வீக் டேஸ், வீக்கெண்ட்ஸில ஒரு ஒரு சார்ஜ் பண்றாங்க. ஸோ அது என்னன்னு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்க கிளாஸ் எல்லாம் நீங்க முடிச்சுட்டீங்க, ரெட்யூஸ்ட் EDT அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம டிரைவிங் டெஸ்ட்டுக்கு புக் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்றவங்களா இருக்கீங்கன்னா, 6 மந்த்ஸ் டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் நீங்க டிரைவிங் டெஸ்ட் அப்ளை பண்ண முடியும். இல்ல நீங்க ரெட்யூஸ்ட் EDT வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே டைரக்ட்டா நீங்க டெஸ்ட்ட புக் பண்ணிரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த லொக்கேஷன் சூஸ் பண்றோமோ, அதுக்கேத்த மாரி தான் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். டப்ளின் சூஸ் பண்ணீங்கன்னா, மினிமம் 6 மந்த்ஸ் வெயிட்டிங் பீரியட் கண்டிப்பா இருக்கும். ஸோ, இதுக்கு ஒரு டிப் என்னன்னா, நீங்க Googleல வெயிட்டிங் டைம் எஸ்டிமேட்டர், டிரைவிங்ல டெஸ்ட் வெயிட்டிங் டைம் எஸ்டிமேட்டர் நீங்க போட்டீங்கன்னா, அதில வந்து ரொம்ப அக்யூரேட்டா வரும்னு சொல்ல முடியாது. பட் க்ளோஸ் பை நமக்கு காட்டும். ஸோ, அது உங்களுக்கு ஒரு ஐடியாவா இருக்கும். நீங்க எது சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ, அப்படி தான் நாங்க வந்து பார்த்து சூஸ் பண்ணோம். இது ஒரு டிப் உங்களுக்கு. ஆ டாம் சாம் அந்த எனக்கு சரியா ப்ரொனவுன்சியேஷன் தெர்ல. அத வந்துட்டு நாங்க சூஸ் பண்ணோம். அத தான் சென்டரா சூஸ் பண்ணோம். நீங்க எந்த டெஸ்ட் ரூட் வந்து புக் பண்றீங்களோ, அந்த டெஸ்ட் ரூட்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மினிமம் 2 மார்க் டெஸ்ட்டாவது பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து டிரைவிங் டெஸ்ட் அன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போவீங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்க வந்து டிரைவிங் டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா, டெஸ்ட் ரிசல்ட்ட அப்லோட் பண்ணி €65 பே பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு கார்டு டிரைவிங் லைசென்ஸ் கார்டு வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அது வந்து ஒரு 1 வீக்லயே வந்துரும். நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நோவிஸ் டிரைவர் லைசென்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு குடுப்பாங்க. அது வந்து 2 இயர்ஸ்க்கு. அண்ட் அந்த பீரியட்ல வந்து நீங்க அந்த என் ஸ்டிக்கர் கார்ல ஒட்டிக்கணும். அண்ட் அந்த பீரியட்ல வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணணும். ரூல்ஸ் எதுவும் பிரேக் பண்ணாலோ, இல்ல ட்ரங்க் அண்ட் டிரைவ் இந்த மாரி இருந்தாலோ உங்களுக்கு பெனால்டி பாயிண்ட்ஸ் விழுகும். அந்த பெனால்டி பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமானுச்சுன்னா, உங்களுக்கு டிரைவிங் லைசென்ஸே வந்து கேன்சல் பண்ணுவாங்களாம். ஸோ, அதில வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் நீங்க டிரைவிங் லைசென்ஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து குட் லக். ஸோ, இப்படி தான் என் ஹஸ்பண்ட் வந்து 120 டேஸில டிரைவிங் லைசென்ஸ் வாங்குனாங்க. எல்லாமே பேரலலா பண்ணதால. அண்ட் ரெட்யூஸ்டு EDD அப்ளை பண்ணும்போதே ட்ரை இன்ஸ்ட்ரக்டரும் புக் பண்ணாங்களா, ஸோ சைட்லயே டிரைவிங் டெஸ்ட்டுமே அப்ளை பண்ணிட்டாங்க. நாங்க ஏன் இப்படி எல்லாமே பேரலலா பண்ணோம்னா, நாங்க கார் புக் பண்ணியிருந்தோம். ஸோ லைசென்ஸும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கிட்டோம்னா, டெலிவரிக்கு முன்னாடி எங்களுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் கம்மியாகும் அப்படின்ற ரீசனுக்காக டெஸ்ட்டையும் வந்து சீக்கிரமா அ புக் பண்ணிட்டாங்க. அண்ட் நடுவுல நாங்க ஊருக்கு போயிட்டு வந்தோம். ஸோ, அங்க போயிட்டு கார் டிரைவ் பண்ணிட்டு திரும்பி இங்க வந்தோனே கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகிடுச்சு. ஒரு மார்க் டெஸ்ட் தான் எடுக்க முடிஞ்சது. டைம் கேப் கம்மியா இருந்ததுனால. ஸோ, அதில கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டோம். ஒரு மார்க் டெஸ்ட்ல அதில கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வேற சொல்லிட்டாங்க. ஸோ, கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாமலே தான் டெஸ்ட்டுக்கு போனாங்க. பட் டெஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் இவரு மேனுவல் டிரைவிங் லைசென்ஸ் வேற அப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ, மேனுவலுன்றப்போ ரொம்ப பார்ப்பாங்களாம். அதனால கொஞ்சம் பதட்டமாவே இருந்தது. பட் பாஸ் பண்ணிட்டாங்க. இங்க ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் பெர்சன்டேஜே ரொம்ப கம்மி. பட் இவரு பண்ணிட்டாரு. ஸோ, வி வேர் வெரி ஹேப்பி அபவுட் இட். இவரு தியரி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 12 பண்ணாங்க. டிரைவிங் டெஸ்ட் ஜான்வரி 14 முடிச்சாங்க. ஸோ, சாரிங்க இட்ஸ் நாட் 120 இட்ஸ் அரவுண்ட் 125 டேஸ்.
ஸோ காரும் வந்து நாங்கள் டெலிவரி பண்ணி வாங்கிட்டோம். ஸோ டென்ஷன் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடலாம். அண்டு எங்களுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்றதையும் வந்து நான் இதில் வந்து அப்படியே சைடில் அட்டாச் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் ஓன் காரில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் லைசன்ஸ் பெர்மிட் லேர்னர்ஸ் பெர்மிட் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் கூட ஃபுல் லைசன்ஸ் வச்சுருக்க ஒரு டிரைவர் ஃப்ரெண்டு யாரையாவது வந்து நீங்கள் கூட கூப்பிட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து ரெண்டல் கார் புக் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் லைசன்ஸ் வாங்கல, ஹஸ்பண்ட் தான் வாங்கினாங்க. பட் ப்ராசஸ் எல்லாமே நான் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு தான் சொல்லியிருக்கேன். ஸோ யாருக்காவது டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நீங்கள் புதுசாக அயர்லாந்து வந்திருக்கீங்க அப்படின்னா ரோட் ட்ரிப் ஐட்னரிலாம் நிறையா இருக்கும் ட்ராவல் ப்ளாக்ஸில், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.